என்ன காளி என்ன கூப்பிடுறாரு? லோன மாப்பிள்ளை, இப்ப நீ எங்க இருக்க? வீட்ல. வீட்லயா? நம்பர் 1 நம்பர் 2 2. மாப்பிள்ளை, உன்னை தேடி தங்கச்சி ஆபீஸ்க்கே வந்துருச்சுப்பா. அபி ஆபீஸ் பண்ணிட்டாளா? என்ன என்ன சொல்றீங்க? அட ஆமா மாப்பிள்ளை. அபி அபியா? அபி எதுக்கு நான் ஆபீஸ் வந்தா? நான் எங்கப்பா வர வச்சேன், அதுவா வந்துருச்சுப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு வா, அப்பதான் நாம 2 பேரும் சேர்ந்து சமாளிக்க முடியும். சரி, இப்ப எங்க இருக்காவ? உன் கேபின்ல தான் இருக்கு. நான் கேபினுக்கு வெளியே இருந்து பேசிட்டு இருக்கேன். கேபின்னா என்ன? ஐயோ, கேபின்னா கூட தெரியாதா? உன்னோட ரூமுப்பா, சீக்கிரமா வா. சரி வரேன், போய் போறேன் சீக்கிரம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முத்தழகு, என்ன மாமா? இல்ல அவசரமா வெளியே ஒரு வேலை இருக்கு, போய் ஆகணும். முடிஞ்சா ராத்திரி வீட்டுக்கு வரேன், இல்லைன்னா அப்படியே வேலைக்கு போயிடுறேன். சரியா? மாமா ஏன் இவ்ளோ அவசரமா போகுது? மாமா 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 மாமா, இந்த கார் சூப்பரா இருக்கு. இந்த கார் நீதான் எடுத்துட்டு வந்தியா? ஆமா. நான் கூட பக்கத்து வீட்டு காரோன்னு நினைச்சேன். யார் கார் மாமா இது? இது ஆபீஸ் கார் தான். இந்த காரை நான் தான் ஓட்டுறேன். ஆபீஸ் காரை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க? அது முதலாளி தான் நான் எடுத்துட்டு போயிட்டு வர சொன்னார். நல்ல முதலாளியா இருக்காரே. இந்த ராத்திரி வேலையை மட்டும் மாத்தினா நல்லா இருக்கும். மாத்துவாரு, சீக்கிரம் மாத்திடுவாரு. பார்த்து மெதுவா போ மாமா. சரி வரேன். பாய் மாமா. அவசரத்துல பேண்ட்டை மாத்தாம வேஷ்டியை கட்டிட்டு வந்துட்டேனே. ஐயோ, இப்ப வேஷ்டியோட அபிய பார்க்க போனா என்ன வேஷ்டி கட்டிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்றது? அண்ணே, சொல்லுமா. மணி 2 ஆக போகுது, இன்னும் சஞ்சீவ காணுமேனே. இப்போ வந்துருவாமா. ஐயோ, இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கு. இதுல ஏன் ரூம் எங்க இருக்கு, அபி எங்க இருப்பான்னு தெரியலையே. எங்க போய் தேடுறது? மேம். சார், நீங்களா? இல்ல, இந்த ஆபீஸ்ல என் ரூம் எங்க இருக்கு? ரூமா? அதான் நான் வேலை செய்யற இடம். ஓ, கேபின் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அதான். சார், இது உங்க கம்பெனி சார். உங்க கேபின் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், என்ன இந்த கம்பெனி முதலாளிகிட்டே கேள்வி கேட்பியா? சாரி சார். என் ரூம் எங்க இருக்கு? சார், இப்படியே நேரா போனா வரும் சார். இந்த துணியோட குவாலிட்டி எல்லாம் நல்லா பாரு. தங்கச்சி, மாப்பிள்ள வந்துட்டாமா. வா மாப்பிள்ள. வா சஞ்சீவ், நான் ஆபீஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க போன நீ? அதுவா, அது நான் எங்க போயிட்டேன்னு மாமா சொல்லுவார். அச்சோ, அம்ப நம்ம பக்கம் திருப்பிட்டானே. என்ன சொல்லி சமாளிக்கிறது?
மாப்பிள்ள எங்க போயிட்டு வரான்? நம்ம கார்மெண்ட்ஸ் லைனிங் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரான் தங்கச்சி. அப்படியா சஞ்சீவ், நீ லைனிங் ஃபேக்டரிக்கா போயிட்டு வர? லைனிங் ஃபேக்டரியா? அப்படின்னா கர்மா என்னன்னே தெரியாது. சரி ஆமான்னு சொல்லி வைப்போம். ஆமான்னு சொல்லு, மாட்டி விட்டுறாதடா. ஆமா ஆமா லைனிங் தான். இன்னும் ஏன் முறைச்சு பாக்குற? அபி, நான் ஒன்றும் வேஷ்டி சட்டையில இல்லையே, பேண்ட் சட்டை தானே போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் இப்படி பாக்குற? மீசைய முறுக்கி விடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு. அதுதான் அப்படி பார்த்தாளா? அபி, அது ஒண்ணும் இல்ல, பழக்க தோஷம். அதான் அப்படியே. சொத்தம். அம்மா, நீ எதுக்கு ஆபீஸ் வந்த? அதுவா, உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு சாப்பாடு? பசிச்சா நானும் மாம்சம் வெளியே போய் சாப்பிட மாட்டோமா? நீ வேற மாசமா இருக்க, எதுக்கு கஷ்டப்பட்டு ஆபீஸ் வரைக்கும் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர? ஆமா தங்கச்சி, இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு, நண்டு வறுவல், எறா தொக்குன்னு எல்லாமே சமைச்சிருக்கேன். நான் சமைச்சதெல்லாம் நீ சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அதான் நீ சாப்பிடறதுக்காக லஞ்சை இங்க எடுத்துட்டு வந்தேன். மாப்பிள்ள, தங்கச்சி வைக்கிற மீன் குழம்பு செம்மையா இருக்கும். நீ வந்தோடனே சேர்ந்து சாப்பிடலான்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. ஐயோ, இப்பதான் என் முத்தழகு வச்ச கோழி குழம்பு ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன். உடனே சாப்பிட சொன்னா எப்படியா சாப்பிடுறது? கை கழுவிட்டு வா சஞ்சீவ், சாப்பிடலாம். ஆமா மாப்பிள்ள, சீக்கிரம் போ, எனக்கும் பசிக்குது. வா. ஐயோ, சாம அபிகிட்ட நான் வரும்போது அப்பவே ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னு சொல்லிட வேண்டியதான். மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பசிக்குது. வரேன். தங்கச்சி, அடடடடடா. மாப்பிள்ள காலையில தான் அபி கையால லஞ்ச் சாப்பிடணும்னு சொன்னான். மதியானம் வீட்டுக்கு வருவான்னு கேட்டான். பார்த்தா நீயே லஞ்ச் கொண்டு வந்துட்ட. அப்படியா சஞ்சீவ், நீ என் கையால லஞ்ச் சாப்பிடணும்னு சொன்னியா? ஆமா. இந்த மாப்பிள்ள நினைக்கிறான், அத நீ சொல்லாம செய்யற தங்கச்சி. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேவ் லென்த் அப்படி ஓடுது. மாப்பிள்ள, எப்படியா பிட்டு இப்படி பேசினாதான் தங்கச்சி 2 வறுத்த சிக்கனை கூட வைக்கும். இந்த சிக்கன் குழம்புக்காக இந்த திட்டம் போட்டு பழி வாங்குறீங்களேயா? உங்கெல்லாம் இருக்கும் உனக்கு. தங்கச்சி, நீ வைமா, மாப்பிள்ளைக்கு வை, எனக்கும் வை. சாப்பிட்டு வாங்கிக்கிறமா, போதும். அடடா தங்கச்சி, சிக்கன் வறுவல் எவ்வளவு அழகா இருக்கு. யோ, இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காம பேசாம சாப்பிடியா? சாப்பிடுறேன். என்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுற? சாப்பாடு நல்லா இல்லையா? யார் சொன்னா? நீ பண்ண சாப்பாடு அப்படி பிரமாதமா இருக்கு. ஆமா தங்கச்சி, பிரமாதமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற? நல்லா சாப்பிடு. மாப்பிள்ள சாப்பிடு மாப்பிள்ள. போகுது. இந்த சஞ்சீவ், இன்னும் கொஞ்சம் ரைஸ் போடட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம், இதுவே போதும். மாப்பிள்ள, அப்படியெல்லாம் சொல்லாத. கம்மியா சாப்பிட்டா தங்கச்சி மனசு கஷ்டப்படும்ல. தங்கச்சி,
அண்ணனுக்கு 2 வறுத்த சிக்கன், அவனுக்கும் வையே. யோ போதும். எனக்கு வையே. அட பாவி, இவன் வறுத்த சிக்கன் திங்கிறதுக்காக என்ன சாப்பிட வச்சு சாவடிக்கிறானே. என்ன தீனி தின்றான்பா. ம், ம். சஞ்சீவ் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆமா தாயே, போதும்மா, என்னால முடியல. நான் போய் கை கழுவுறேன், நீ சாப்பிடு. ஆஹா இல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள, சஞ்சீவ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வள்ளி அக்கா வேலையை விட்டு நின்னுட்டாங்களாம். நீயும் நானும் ஆபீஸ்க்கு வரலன்னு அவங்க சங்கடப்பட்டே வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களாம். மேனேஜர் சார் தான் சொன்னாரு. என்ன சஞ்சீவ், நான் பேசிட்டே இருக்க, நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? வள்ளி அக்காவா? அவங்க யாருன்னே தெரியலையே. தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. சரி அபி, நீ பாத்துக்க, நான் போய் கை சரி, அலம்பிட்டு வரேன். நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு. அண்ணா உங்களுக்கு ரைஸ் போதுமா? மாப்பிள, என்ன மாப்பிள, என்ன ஆச்சு? எதுக்கு வாந்தி எடுத்துட்டு இருக்க? 2 வீட்லயும் ஒன்னா சாப்பிட்டா வாமிட் வராம வேற என்ன வரும்? ஆஹா. உனக்கு என் நிலைமைய பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல? மாப்பிள, 2 பொண்டாட்டி கதையெல்லாம் இப்படிதான் இருக்கும் மாப்பிள. 2 பக்கமும் அடி விழும். அதெல்லாம் நாம தான் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். சரி சரி, நீ வாய் கோப்பலையே, நான் போயிட்டு வரேன். மாப்பிள, சோடாவை குடிச்சு வயிறை சரி பண்ணிக்க. மாப்பிள, உன் நிலைமை இப்படி மானம் முழுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. நகர கூட முடியல போல இருக்கு. யோ, முதல்ல வெளில போய் போய். மத்தியானம் சாப்பிட்டதே இன்னும் சரியா அவ்வளோ போல இருக்கு. வயிற்றுக்குள்ள டமால் டமால்னு ஏதோ டிடிஎஸ் சவுண்ட் எல்லாம் வருது. இனிமே என்ன நடந்தாலும் சரி, இந்த அளவுக்குலாம் சாப்பிடக்கூடாதுரா சாமி. சஞ்சீவ், சாப்பிடவா? சாப்பாடா? ஐயோ, இனிமே 2 நாளைக்கு சாப்பாடை பத்தி எல்லாம் பேசாதம்மா. என்னால முடியாது. மத்தியானம் சாப்பிட்டதே எனக்கு போதும். சரி, பசிக்கலன்னா சாப்பிட வேண்டாம், விடு. ரொம்ப நன்றிம்மா. சஞ்சீவ், ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, டாக்டர் கிட்ட போலாம். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் இப்படியே படுத்திருந்தா எல்லாம் சரியாயிடும். சஞ்சீவ், நானும் நீயும் எப்படியும் ஒண்ணு சேர்ந்துருவோம்னு நான் நம்பினது வீண் போகல. நான் கும்பிட்ட சாமி சரியான நேரத்துக்கு பாண்டிய மண்டபத்துக்கு வர வச்சு உனக்கும் முத்தழகுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திருச்சு. ஆமா ஆமா. சஞ்சீவ், முத்தழகு பாண்டி வர வரைக்கும் உன்னத்தான் அவ மாமான்னு நம்பிட்டு இருந்தா. பாண்டி திடீர்னு மண்டபத்துக்கு வந்து முத்தழகு முன்னாடி நின்ன உடனே அவ அதிர்ச்சியாகி தான் இத்தனை நாளா தப்பான ஆள மாமாவா நினைச்சிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாளா? முத்தழகு பாண்டின்னு தெரிஞ்சாதானே வருத்தப்படுறதுக்கு. என்னது? ஐயோ, உடலிட்டேனா? இல்ல. என்ன சஞ்சீவ் சொல்ற? மண்டபத்துக்கு பாண்டி வந்தது முத்தழகுக்கு தெரியாதா? நான் அப்படியா சொன்னேன்? ஆமா, வேற எப்படி சொன்ன? என்ன சொன்ன? முத்தழகுக்கு பாண்டி வந்தது தெரிஞ்சாதானே முத்தழகு வருத்தப்படுவான்னு சொன்ன. அப்படி சொன்ன.
இல்ல முத்தழகு பாண்டி விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ் வேறயா. என்னையே இத்தனை நாளா பாண்டின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவ அதுவும் தெரிஞ்சதுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாள்ல. ஆமா, அதனாலதான் முத்தழகுக்கு நான் தான் அவ்வளவு நாளா பாண்டி அங்க இருந்த விஷயம் தெரிய வேண்டான்னு பாண்டியே மண்டபத்துல என் ரூமுக்கு வந்து என்கிட்ட சொன்னதால நானும் அப்படியே சரின்னு சொல்லிட்டேன். பாண்டி கல்யாணத்துல ட்ரெஸ் எடுத்து போட்டு முத்தழகு கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அபி, என்ன யோசிக்கிற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? ச்சே, உன்னை நம்பாம எப்படி சஞ்சீவ்? அப்பாடா. ஓகே. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நான் இருக்கும் போதே முத்தழகும் நீயும் மேடை மேல உட்காந்துருந்தீங்க. உக்காந்துட்டோம் தான். நான் மணமேடையில உட்காந்துருக்கும் போது இன்னைக்கு மாதிரி வயிறு சரியாம போச்சு. நானும் பாத்ரூம் போக போனேனா அந்த கேப்ல பாண்டி ரூமுக்கு வந்துட்டாரு. ஒரு விதத்துல நீ பண்ணது சரிதான் சஞ்சீவ். முத்தழகுக்கு தான் பழகுனது பாண்டி மாமா இல்லைன்னு தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாம செத்தே போனாலும் போயிடுவா. முத்தழகு கூட நீ பாண்டியா இருந்த விஷயம் முத்தழகுக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கணும். அப்பதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் சஞ்சீவ். முத்தழகு கால் பண்றா. அபி, ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வருது. நான் போய் பேசிட்டு வரட்டா? சொல்லு முத்தழகு. டேய், நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுமா. எலே, முத்தழக நினைச்சா பாவமா இருக்குடா. மா, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை அவன் உடம்புல இல்லடா, மனசுல. நீ வீட்ல இருக்கும் போது தாண்டா அவ சந்தோஷமா இருக்கா. நீ வீட்டை விட்டு போயிட்டாலே வாடி போயிடுறாடா. முத்தழகு எங்க யார்கிட்டயுமே சரியா பேசுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, தூங்க மாட்டேங்கிறாடா. வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு நீ ஏதோ வரப்போற மாதிரி தெருவியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காடா. நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஆனா அப்படியா இருக்கீங்க? நீ வேலை வேலைன்னு முத்தழக விட்டுட்டு போயிடுற. அவ உன்னையே நினைச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கறா. ஏல பாண்டி, உன்னால முடிஞ்சா உன் முதலாளி கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு லீவ் போட்டு வாயேன். முத்தழக பார்க்கவே பாவமா இருக்குடா. நாளைக்கு வேற தாலி பெருக்கி போடணும். அப்புறம் அம்மா, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. எனக்கும் முத்தழகு கூட இருக்கணும்னு ஆசைதான். நான் என்ன பண்ண முடியும்? என்னால இப்போதைக்கு ராத்திரியெல்லாம் நம்ம வீட்டுல தங்க முடியாதுமா. என் சூழ்நிலை அப்படிமா. பொண்டாட்டிய பாத்துக்கிறத விட அப்படி என்னடா சூழ்நிலை? நான் வேணா உன் முதலாளி கிட்ட உனக்காக லீவு கேட்கவா? அதெல்லாம் வேண்டாம்மா. நானே எப்படியாவது வர பாக்குறேன். சரிவா பாண்டி.